டெலிமா எலக்ட்ரானிக்ஸில் இதோட 4வது நாள் போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். ஆடி 18ங்கிறதுனால நாங்கள் எப்பயுமே வருஷம்னா கோயிலில் போய் இந்த மாதிரி மண் சாப்பாடு சாப்பிட்றது பண்ணுவோம். இந்த வருஷம் வந்து நாங்கள் இங்கே போராட்டம் பண்ணுறதுனால எங்களுக்கு வேலை இல்லாததுனால ஆலை மூடல் பண்ணுறதுனால நாங்கள் கம்பெனி கோயிலாக நினச்சி இங்கே நாங்கள் மண் சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கோம். எங்களுக்கு வேலை வேணுங்கிறதுனால நாங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணி இங்கே கம்பெனிலேயே கோயிலாக நினச்சி நாங்கள் எல்லோரும் மண் சாப்பாடு சாப்பிட்டு எல்லாம் வேண்டுதல் வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் யாரும் வரல, கட்சியிலேருந்து தான் எல்லாம் வராங்க, எல்லாம் வந்து கேட்குறாங்க என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை சொல்லியிருக்கோம். எங்களுக்கு வேலை தான் வேணும் அப்படிங்கிற எங்கள் கோரிக்கையை நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கோம். எல்லாருமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. பேச்சுவார்த்தை இது வரைக்கும் யாரும் எங்களை வந்து யாரும் இன்னும் பேசலை, எங்ககிட்ட வந்து இன்னும் பேசலை. வந்து முயற்சி பண்ணி எங்களுக்கு இருக்கவங்க தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற சங்கத்தினர் தான் வந்து கட்சியில் இருக்கவங்க தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போராட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. என் பேர் ரேவதி. இன்றைக்கி பார்த்தீங்களா சார், நம்ம இந்த நிறுவனத்தில் பொறுத்த வரைக்கும் வேலை இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நாள் இன்றைக்கி லீவ் விட்ருப்பாங்க. நம்ம எல்லாம் வெளியிலலாம் போயிருப்போம், கோயிலுக்கு போயிருப்போம், குலதெய்வம் கோயிலுக்கோ மாரியா கோயிலுக்கு போயிருப்போம். இன்றைக்கி கம்பெனி இல்லாதனால பெண்களை எல்லாமே வந்து இன்றைக்கி மண் சோறு சாப்பிட்ற சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க நிர்வாகம். இந்த நிர்வாகம் வந்து கம்பெனி எங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா, இந்த நிறுவனத்தை நடத்தணும், மீண்டும் எங்களுக்கு எடுத்து நடத்தணும், நடத்தணும். முதல்ல அந்த வருகை பகுதி இயந்திரத்தை வருகை பை இயந்திரத்தை ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு இது ஒரு விஷயத்தை வந்து தமிழக அரசு கூட இது வந்து பொறுப்படுறதுகள் இது வரைக்கும் வந்து எந்த துறையும் வந்து தொழிலாளர் துறையிலேருந்து எதுவுமே வந்து கண்டுக்கல. இப்போ 4வது நாள் நாங்கள் போராட்டத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்காக இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க நாங்கள் தொடர்ச்சியாக நடப்போம், இந்த போராட்டம் கைவிட மாட்டோம். இன்றைக்கி இந்த போராட்டம் நாளைக்கு ஒவ்வொரு படிப்படியாக ஒவ்வொரு போராட்டத்தை மாற்றி அமைச்சு நாங்கள் தொடர்ந்து 100 நாள் இல்லை எத்தனை நாள் எங்களோட கோரிக்கையை வெல்லும் வரை நாங்கள் போராட்டத்தை தொடருவோம். பெண்ணுங்கள் வந்து சார் பிரார்த்தனை பாவம். நீங்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண் சோறு சாப்பிட்ற சூழ்நிலைக்கு நிர்வாகம் கொண்டாந்துருக்குது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் மண் சோறு சாப்பிட்டு எங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு இறைவனுக்கிட்ட வேண்டிக்கிட்டு மண் சோறு சாப்பிட்றோம். நாங்கள் இன்றைக்கி பேர் தங்கம் தொழிற்சங்கம்.